சார், உங்களுடைய நண்பர் காமாட்சி நாயுடு அவர்கள் அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மூத்த முன்னோடிலாம் கிடையாது, அவர் முட்டு முன்னோடி, திமுகவின் முட்டு முன்னோடி அவர், புரியுதா? இதையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னா இல்ல, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பெண்ணின் பாதுகாவலர் சொல்லும் போது சிரிப்பாங்கல்ல, சொல்லும் போது யாரப்பா சொல்றான்னு சிரிப்பாங்கல்ல. ஒரு அமௌண்டா கொடுக்கும் போது ஏதாவது ஒண்ணு இருக்கும். 3 வேளை உணவு போடுறீங்கன்னா எனக்கு என்ன புரியலையே. 3 வேளை உணவு தான், அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கவே வேணாமா? அவங்களுக்கு செலவுகள் இருக்காதா? அதாவது எப்படி கொண்டு போறாங்கன்னா, தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா பசி பஞ்சத்துல இருக்கு. இப்போ இந்தி திணிப்பு, அல்வாதான், நீட் ரகசியம், அல்வாதான், மது ஒழிப்பு, அல்வாதான், நானும் டெல்டாக்காரன், அல்வாதான், மத்திய அரசு நிதி தரவே இல்லை, அல்வாதான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது, அல்வாதான், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், அல்வாதான். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், உங்களுடைய நண்பர் காமாட்சி நாயுடு அவர்கள் அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அதிமுகவுடன் இணைய போறதாகவும் அதற்காக டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எதை அழுத்தி எதை திருத்தினார் அவரு? அதாவது அதிமுகவுடன் விஜய் இணைகிறார், அதுக்கு 2000 கோடி ரூபாய் டீலிங்லாம் பேசப்பட்டதா சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, என்னோட நண்பர் அப்படியே ஓகே, வயசுல 72 வயசாவது நண்பர்ன்றீங்க, ஒரு மதிக்கத்தக்க என்னோட வெல்விஷர் ஐயா அவர்கள் சொல்றாருன்னா, பொதுவாகவே அவரோட வார்த்தையில நம்ம சீரியஸா எடுத்துப்போமா? இப்போ அது ஏன்னா அவர் சொல்ற விஷயத்துல நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூவே பாத்தீங்கன்னா ஒரு அடிதடியா மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத விஷயங்களை மனசாட்சி அற்று, ஓகேவா, எல்லாத்தையும் கலட்டி ஓரமா வச்சுட்டு, சரியா, சும்மா ஒரு உயிர் அரசியல் மூத்த முன்னோடியா ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காரு. அவர் நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மூத்த முன்னோடி எல்லாம் கிடையாது, அவர் முட்டு முன்னோடி, திமுகவின் முட்டு முன்னோடி அவர், புரியுதா? அவர் சொல்ற ஒரு கால்குலேஷன் இருக்காக முதல்ல உட்காந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசினா கமெண்ட்லயே போடுவான், அவர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசுறியப்பான்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் அதை தாண்டி நகைச்சுவா கேள்வி கேட்டீங்க, நகைச்சுவா நான் பதில் சொல்லிட்டேன். பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. டிவிக்கே தனித்து தான் போட்டியிட போறாங்க. அவருக்கு அதுக்கான பலம் இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்டார்டம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா 53 ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஆட்சி அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பகல் கனவாக மக்கள் ஆக்க போறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல. ஸோ நான் முதயே சொன்னதுதான், ஒரு 2024 ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்தோம், 2021 எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2021 சிஎம் மாண்புமிகு பெண்களின் பாதுகாவலர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அப்போசிஷன் பெண்ணின் பாதுகாவலர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அட்லீஸ்ட் நம்ம சொல்லும் போதாவது குத்துட்டுமே அப்படின்றதான் சொல்றது, ஓகேவா? இதையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னா இல்ல, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பெண்ணின் பாதுகாவலர் சொல்லும் போது சிரிப்பாங்கல்ல, சொல்லும் போது யாரப்பா சொல்றான்னு சிரிப்பாங்கல்ல. நான் சர்க்காஸ்டிக்கா சொல்றேன்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும் இல்லையா? நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன், பெண்களின் பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அவர் 2021 ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, அப்போசிஷன் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாதுன்றதான் உண்மை, உள்ளபடியே உண்மை அதுதானே. ஏன்னா ஏடிஎம்கேல அந்த சமயத்துல அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது கட்சியில. ஸோ யார் இருக்காங்க, இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம் தெரியாதுதான் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா திமுக ஓட்டு போட்டாங்க. அதே நான் பல வாட்டி சொல்றேன் அந்த இடத்துல, இதே விஜயகாந்த் அவர்கள் தனித்து உடல் ஆரோக்கியத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் தான் சிஎம். ஸோ ஒரு விஜயகாந்தை தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள், ஆனால் விஜயை இழப்பார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கிரௌட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதை தாண்டி இப்போ அவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட உறுப்பினராக இருக்காங்க, மக்களோட சப்போர்ட் இருக்கு. எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிள்ளையாக, ஒரு செல்ல பிள்ளையாக, அவர் குடும்பத்தில் ஒருவராக பாத்தீங்கன்னா
எல்லாரு வீடுகளும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து அதிமுக திமுக வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லார் வீட்லயும் இப்படி வச்சுக்கலாமே, எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க திமுக சொல்லலாம் சொல்றேன், ஒரே வீட்டுல எத்தனை பைத்தியம் இருக்கும், எத்தனை லூஸ் இருக்கும், எத்தனை முட்டாள்கள் இருப்பாங்க. கண்டிப்பா அப்படி நம்ம வந்து சொல்லலாம். நீங்க திமுக சொல்லலாம் நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு அறியாமை இருக்கும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களா இருப்பாங்க. நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அவங்களும் முட்டாள்கள் எதுனா சொல்றேன்னா, இவ்வளவு கொடுமைகள், கொள்ளைகள், பெண்கள் மீதான குற்றங்கள் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கான துப்பு கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கிடையாது. இன்னைக்குமே வந்து முதல்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து எஸ்ஐஆருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னைக்கும் தெரிவிக்கிறாரா? இப்போவாது வந்து புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கேள்வியே என்னன்னு புரியாம பதில் சொல்றாரு பாவம் முதல்வர்கள். ஒரு அவ்வளவுதான், இவ்வளவுதான். அவருக்கு தெரியல, அவர்களுக்கு கூட அந்த ஃபுல் ஃபார்ம் கூட தெரியல அப்படின்லாம் பயங்கரமா கலர். ஆமா, உண்மைதானம்மா. அதாவது இதுக்கு முன்னாடி தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது, திடீர்னு கேட்கவும் தெரியணும். ஆனா எஸ்ஐஆர் ஒரு விஷயம் வரும்போது அதை ஃபுல்லா எடுத்து படிக்கணும், என்னன்னு தெரியணுமா? டெப்டி சிஎம், தமிழ்நாடோட டெப்டி சிஎம் அவரு, ஓகேங்களா? சோ அப்போ கேட்கும் போது அது சொல்லிட்டு தெரியாம அது அந்த எஸ்ஐஆர் அப்படின்றாரு. நம்ம இதே மாதிரி புஷியானந்த ஒரு வாட்டி நம்ம ரிவிஷனை வந்து ரிசர்ச்னும் ஆமா மாத்தி சொல்லிட்டாரு. நம்ம இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த அவர்களை ஒரு வாட்டி ஃபன் பண்ணோம். ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நீலாங்கரை கிட்ட ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது அவருக்கு எதுவுமே தெரியல, இந்த சப்ஜெக்டை பத்தியே தெரியலன்னு சொல்லிட்டு நானுமே வந்து பேசியிருக்கேன். அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து அவர்களை வந்து சொன்னாரு, உன்னை எதுவுமே தெரியாம வந்துட்டா, நீ வந்து ரன்னிங் டிஸ்டன்ஸ்ல நீ வந்து எடுத்து பாத்துருக்கலாம், அதை பத்தி என்ன, அந்த வக்ஃப்னா என்ன, வக்ஃபை பத்தி பேசியிருந்தாரு அவரு. அட்லீஸ்ட் உங்களுக்கு வக்ஃப்னா என்னன்னே தெரில உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபன் பண்ணிடணும். நம்ம விமர்சனங்களை யாராலும் வைக்கிறோம், அட்லீஸ்ட் இவராவது ஒரு கட்சியோட ஒரு பொதுச் செயலர், ஓகேவா? ஆனா தமிழ்நாட்டின் தலையெழுத்து தமிழ்நாட்டோட டெப்டி சிஎம் நீங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியாது அவங்களுக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதுமா. அவங்களுக்கு வந்து ஒன்லி ஷூட்டிங் தான், ஆக்ஷன் கட்டு, அவங்களுக்கு இதுதான் தெரியும். ஸோ பேப்பர்ல என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை மனப்பாடம் பண்ணி பிரஸ் மீட் வச்சு கொடுத்துட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதான். எக்ஸாக்டா உங்களுக்கு நான் சிங் பண்ணோம் அப்படின்னா, தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமி அவங்க அப்பா ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துனே படிப்பார் தெரியுமா? இதுதான் சீன், முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்ப உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவுதான், அவ்வளவுதான் சீனுன்ட்டேன். என்ன கொடுத்தாலும் படிப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அதுக்கான உதாரணம் இன்னைக்கு நான் லேட்டஸ்டா ஒரு விஷயம் நான் சொல்றேன் இல்லையா? அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொல்றவரு ஆதரவு தெரிவிக்கிறாரா, இப்போது புத்தி வந்துச்சேன்னு கேட்கிறாரு. இப்ப என்ன சொல்லுவாங்க, சவுண்ட் அதிகமா, சரியா கவனிக்கல திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா, ஓகேவா? சோ அவருக்கு வந்து தெரியல, பாருங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, கேக்குறா ஏதோ ஒன்று பேசுறாரு. அதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை அந்த மாதிரி தான். எங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. வந்து சொல்றீங்க, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, ஏன்னா குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தரும் வந்து மாறக்கூடிய சூழல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே எலெக்ஷன் டைம்ல மாறும், எல்லாத்தையும் மக்கள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க வந்து அசிங்கமான ஒரு கருத்தா இல்ல இது? கேவலமா இருக்கு இல்லையா? மக்கள் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்கள் எதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 6 மாத காலத்தில் 644 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 644 கொலைகளையும் மறந்துடுவாங்க. நான் பட்டியல் போட்டே சொல்றேன், ஓகேவா? மே மாசம் வந்து 107 கொலைகள் நடந்திருக்கு, ஓகேவா? ஜூன் மாசம் 117 கொலைகள் நடந்திருக்கு, சரியா? ஜூலை மாசம் 136 கொலைகள் நடந்திருக்கு. ஆகஸ்ட் மாசம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி, நல்லா வேலை பார்த்துருக்காங்க போல, ஓகேவா? அதாவது 112 கொலை, சரியா? அது அதிகம் தான், கொஞ்சம் கம்மியா இருக்கு. செப்டம்பர் மாசம் பீக்ல இருந்திருக்காப்ல டிஆர்பி 122, சரியா? இப்போ ஆகஸ்ட்ல இந்த 13 நாட்களில் 52 கொலைகள் நடந்திருக்கு, ஓகேவா? நினைச்சு பாருங்கம்மா, 644 கொலைகள். அதாவது அதிமுக உடனே வந்து அதிமுக காலத்தில் நடந்திருக்காதா அப்படின்னா நிச்சயமா நடந்திருக்கும், சரியா? ஆனால் எவ்வளவு நடந்தது, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்லம்மா, குறைந்த அளவில் நடந்திருக்கும். அதே மாதிரி அது தடுப்பதற்கான பல, இதுவே இவங்க கம்மின்னு தான் சொல்றாங்க, எங்கேயோ 1-2 நடக்குது, அதை போய் நீங்க நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் தீபிகா. 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் ரீதியான வழக்குகள் 1003 நாள் தான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆட்சி காலம் இருந்திருக்கு அப்படின்னா ஆவரேஜ் போட்டாலே முடிஞ்சு போச்சு. அது அங்கொன்னு இங்கொன்னு எப்படி சொல்லுவீங்க? 15,000 வழக்கு எங்க இருக்கு, 1200 நாள் எங்க இருக்குது? அப்போ ஒரு நாள் எவ்வளவு வழக்காச்சு? அங்கேயே கால்குலேஷன் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு நம்மளுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்கில் கிடையாது. போலீஸ் லேப் சில இடங்கள்ல இருக்கு, போலீஸோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு பல இடங்கள்ல, நல்ல அதிகாரிகள் இங்க இருக்காங்க. இதை ஒத்துக்க முடியாம 4.25 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உங்க ஆட்டம் முடிஞ்சு, நீங்க டம்மியா. அதுக்கப்புறம் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, ஒரு கான்சல் கூட மதிக்க மாட்டாங்க, உங்க அதிகாரி கூட மதிக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் கூட மதிக்க மாட்டாங்க, எல்லாம் தூண் காலி துப்பிட்டு போவாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க.
ஓகேவா? சோ இப்போ வந்து நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க பல்வேறு விஷயங்களை, சரியா? அதாவது நடவடிக்கை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எல்லாண்டோ இஷ்யூக்கு அப்படின்னு இப்போ அவங்க அறிக்கை விடுறாங்க. துப்புரவு பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு நடத்திய கொடுமை வந்து எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு வந்து ஒரு மனுஷனா கூட அவங்க வந்து மதிக்கல இந்த திமுக ஆட்சி. ஆனா இப்ப வந்து 3 வேளை உணவு போடுறாங்களாம். எவ்வளவு, அதாவது உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக மக்களை வந்து பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு சீப்பா நினைக்கிற பாத்தியா? கண்டிப்பா. அதாவது இப்போ நான் திரும்பவும் மென்ஷன் பண்றேன், நான் ஒரு இன்டர்வியூல போய் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் அவர் சொல்லியிருப்பாரு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்மகிட்ட ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, நம்ம போய் ரேஷன் கடையில வந்து அந்த கார்டை காமிச்சிட்டு 3 வேளை கூழ் வாங்கி குடிச்சிட்டு வந்து கம்முன்னு பத்துக்க வேண்டியதான், இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகேவா? இனி இவங்க இதை பண்ணும் போது ஒருவேளை அவ்வளவுதான், அதாவது மக்களை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்கு வந்து ஃபுல்லா சுரண்டி தமிழ்நாட்டை மேப்ல இருந்தே காலி பண்ணிடுவோம், உங்களுக்கு 3 வேளை உணவு கொடுப்போம், சாப்பிட்டு வீட்டுல கம்முன்னு பண்ணுன்ற கணக்கா? என்ன நீ மக்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள், அவனும் உழைச்சு சாப்பிடணும், அவனோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அவன் சுதந்திரமா வெளியில போகணும், அவனுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும், சரியா? பல்வேறு விஷயங்கள் இருக்கணும். அதை விட்டு நான் 3 வேளை உனக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா நீங்க சாப்பாடுக்காக இங்க உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாருமே. உணவு தேவைதான், அது நாங்க உழைத்து சாப்பிட வேணும். போய் சாப்பாடு கொடுவாங்க, அது எப்படி இருக்கு? அதை நீ பெருமையாக சொல்லிக்கிற. அவங்க உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்வதற்கான வழியை தான் கேட்டாங்களே தவிர்த்து சோத்துக்கு வழி இல்லாம உங்ககிட்ட வந்து 3 வேளை சோறு போறேன்னு சொல்றது எப்படி? அது எந்த வகையில் நீங்க காம்பன்சேட் பண்றீங்க? அதை பெருமையா வேற சொல்றீங்க. அதுல ஒருத்தங்க வந்து ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு பெண்மணி வந்து காரி துப்பிட்டாங்க. 15 வருஷமா இல்லாத அக்கறை இப்ப எங்க அந்த முதல்வருக்கு வந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கேட்டது என்ன, இது எதுக்கு நீங்க பண்ணணும், எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இத வந்து அப்ப கூட பாருங்கம்மா, அப்ப கூட சரி ஊக்கத்தொகை வந்து துப்புரவு பணியாளர் மட்டும் 1000 2000 கொடுக்குறோம் சொல்லியிருந்தா கூட ஒரு அமௌண்டா கொடுக்கும் போது ஏதாவது ஒண்ணு இருக்கும். 3 வேளை உணவு போடுறீங்கன்னா எனக்கு என்ன புரியலையே? 3 வேளை உணவு தான், அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கவே வேணாமா? அவங்களுக்கு செலவுகள் இருக்காதா? சரிங்களா? இது எப்படி நீங்க டாமினேட் பண்றீங்க? பிரச்சனைன்ற மாதிரியே இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி கொண்டு போறாங்கன்னா தமிழ்நாட்டு வந்து பாத்தீங்கன்னா பசி பஞ்சத்துல இருக்கு. இப்போ இவங்க உணவு கொடுத்து நாங்க உணவு கொடுக்குறோம், அப்ப உணவு கூட இல்லாத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து நீ இப்படி கேவலமா வச்சிருக்கியா? அப்ப அவங்களுக்கு புரியணும், நம்ம 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்னா தமிழ்நாடு எந்த லட்சணத்துல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நீ எப்படி பெருமையா சொல்லுவ? அசிங்கமா இல்லையா? அவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? கேக்குறதுக்கே உண்மையா ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அவங்களே நீ அவங்களை மனுஷனாவே மதிக்கல, திரும்பவும் அவங்களை அசிங்கம் தான் படுத்திருக்கீங்க. இதுதானே உண்மை. துப்புரவு பணியாளர்கள் கேட்டதை நீ செய்யாம 3 வேளை உணவு நீ இந்த திட்டத்தை நீ கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இவ்வளவு நாள் பண்ணாத, ஏன் இப்ப நீ பண்ணணும்? பண்ணதுமே நீ சரியா பண்ணலையே. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு விருந்து எல்லாம் வைக்கும் போது யூனிஃபார்ம் போட்டு தான் சாப்பிடணும், அதை போடாம வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அப்பதான் வந்து போட்டோ எடுத்து. நான் தான் சொன்னலாமா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், அவ்வளவுதான். அந்த டிஎம்கே அரசு ஆக்ஷன் கட்டு, அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா ஷூட்டிங் தான். 5 வருஷத்துக்கான ஸ்கிரிப்ட் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்கம்மா. ஒவ்வொரு நாளும் அந்த அஜித் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதான் சொல்ற மாதிரி திமுகவின் இந்த 1500 நாட்கள், ஓகேவா, அவங்களா செதுக்குனதா இருக்குன்னு சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா, ஒரு பெரிய மெகா சீரியல் மாதிரி பக்காவா ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கான விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபீன், போதைப் பொருள், போதை வஸ்துகள், டாஸ்மார்க்கு, நீட்டு, எல்லாம் அவங்க சொன்ன அந்த உருட்டு அல்வா இப்ப சூப்பரா போட்டு வச்சு செய்யறாங்க. எத்தனை அல்வா அவரு, அதாவது அவங்க எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க தாத்தா கிண்டினாரு, அப்புறம் நான் கிண்டினேன், அதுக்கப்புறம் உங்க அப்பா கிண்டினாரு, இப்ப ஒரு பேரங்கிட்ட சொல்லுவார் போகுது, எப்பா ஃபியூச்சர்ல நீ தான் கிண்டணும் இந்த அல்வாவை. தகுதி இருக்குன்னு துரைமுருகன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. இது அல்வா கிண்டுறதுக்கா? ஆட்சியில அவரை உட்கார வைக்கிறதுக்கான அல்வாக்குன்றதுக்கு தகுதியை நம்ம வச்சு கிண்ட வேண்டிதான். நம்ம உருட்டுறது தானே. எத்தனை அல்வா சொல்லுங்க, நானும் டெல்டா வரனா அப்படின்றாரு. உருட்டு அல்வாவா? இல்ல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு 7 விஷயம் சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்வாவா இருந்தா அல்வான்னு சொல்லுங்க, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் அப்படின்னு சொல்லுங்க, சரியா? இந்தி திணிப்பு அல்வாதான், நீட் ரகசியம் அல்வாதான், மது ஒழிப்பு அல்வாதான், நானும் டெல்டாக்காரன் அல்வாதான், மத்திய அரசு நிதி தரவே இல்லை அல்வாதான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது அல்வாதான், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அல்வாதான். அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்றேன் லேட்டஸ்டா நிறைய விஷயம் வந்தது. கரண்ட் பில் மாசம் மாசம் நாங்க வந்து ஆக்குவோம். பொய். அல்வாவா இல்லையா? பொய் தான் கிடையாது, சொல்லுங்க. அல்வாதான். அல்வாதான்.
சொத்து வரி கம்மி பண்ணுவோம்னு சொன்னோம், அது அல்வா தான். அதை ஏத்திருக்காங்க அதிகமா தான். பால் விலை குறைப்பு, அல்வா எவ்வளவு அல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து அதாவது திகட்டிருச்சு. என்ன திமுக அல்வா, அதுவும் ஸ்பெஷலா எவ்வளவு அல்வா பாருங்க, நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். ஓகேவா? சோ அதாவது மக்களை வந்து ஓரளவுக்கு ஏமாத்தலாம். சொல்லுவாங்க இல்லையா, போதுடா எவ்வளோடா ஏமாத்துவ, முடியலடா சாமி, என்ன நான் சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக இவ்வளோ அப்பட்டமா ஏமாத்தவும் அதுக்கான விளைவுகள் நீங்க 2026 எலெக்ஷன்ல சந்திச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதற்கான முடிவுகள் நான் எப்பவுமே சொல்றது தான்மா. 2026 மக்கள் இந்த அரசுக்கு வந்து ஓட்டளிக்கும் போது இவர்கள் கிண்டன அல்வாலாம் நீங்க யோசிக்கணும். இவர்களால் தமிழ்நாட்டு மக்கள், நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் சம்பந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க ஓட்டு மிஷின்ல அந்த உதயசூரியன் டச் பண்ணும் போது உங்க ஞாபகத்துக்கு வரணும். நான் சொல்றேன், நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கம்பேர் பண்ணுங்க. போன வருஷம் வந்து எவ்வளவு இருந்தது, அதாவது போன ஆட்சி காலத்துல எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு. அப்போ தவறு இவங்க வந்து தே ஹவ் லாஸ்ட், அதாவது அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தே ஹவ் லாஸ்ட் இட். ஓகேவா? நீங்க அவங்களை எப்படி திரும்பவும் தேர்வு செய்வீங்க? நம்ம ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணல, உண்மையா இல்லையா நீங்க செக் பண்ணுங்க. 522 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க? கேட்டா 90% நிறைவேற்றி வாய் கூசாம போய் பேசுறாங்க. செக் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறேன்னா மக்கள் நீங்க போய் செக் பண்ணுங்க. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், என்டிஏ கூட்டணிக்காக ஓட்டு போடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்காக ஓட்டு போடுங்க, நான் சொல்ல வரல. இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. சரியா? இதுதான் வாதம். இப்போ உதயநிதி வந்து சொல்லியிருக்காரு, புதுசா கிளம்பி வராங்க திமுக வந்து அழிக்கிறதுக்காகவே, அதுவும் நாங்க கொள்கை கூட்டம்ன்றதுனால எங்களை அழிக்கதான் முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவசியமே இல்லை, இது சுத்தி வளைச்சு விஜய் அவர்கள் அவசியமே இல்லை. நம்ம அவங்களை அழிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 4 வருஷமா ஸ்லோ பாய்சன் அவங்களே அவங்க கட்சிக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்க நடத்தின ஆட்சி இருக்கு தெரியுமா, ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். அந்த ஸ்லோ பாய்சன் முடிவுக்கு வருவதற்கு இன்னொரு 3 மாத காலம் தான் இருக்குது. சரியா? அவர் சொன்னார் இல்லையா, திமுகவை யாரும் தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொல்றதுதான், 3 மாசத்துக்கு அப்புறம் குழிய தோன்றோம், உள்ள போட்டு புதைக்கிறோம், அதோட மூடுறோம், எவனுமே தொடவே முடியாது திமுக ஆட்சியை. முதல்வர் அவர்கள் சொன்னது, பெண்களின் பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் கூறுவதை போல, உங்கள் ஆட்சியை திமுகவை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா யாரும் தொடவே முடியாது, அப்படியே பண்ணிடுவோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் சொல்லியிருந்தாரு, இந்த அதிமுகவுக்கு கடைசி தேர்தல் இதுவா தான் இருக்கும், அதை நம்ம செஞ்சு காட்டணும். கோவை தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் நம்ம திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லம்மா, இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ செந்தில் பாலாஜியும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை சார்ந்தவர். அவரு இல்ல திமுக. நான் இப்ப திமுக தான் முன்னாடி பதில் கொடுத்துட்டேன் இல்லையா. திமுக போட்டு மொத்தமா மூடுறோம் அப்படின்னா அது அவரு தானே வருவாரு, அவரும் அதுல ஒருத்தவர் தானே. சோ இது நம்ம தனிச்சு இதுல ஸ்பெஷலா பதில் சொல்லணும். மொத்தமா திமுகவை இதோட நம்ம மொத்தமா க்ளோஸ் பண்ணி அனுப்ப போறது உறுதி. இதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்க பண்ண வேலைகளே போதும்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம அவங்க பண்ணதெல்லாம் ரிமெம்பர் பண்ணா போதும், மக்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஞாபகம் பண்ணணும், அவங்க சொன்னதே தான். நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்களேன், அவங்க பாருங்க எந்த இடத்துல என்ன பேசணும், மக்கள் வந்து மறதி அதிகம் அப்படின்னு யார் சொன்னதா சொன்னீங்க? திமுக காரங்க தான் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இதுக்கு மேல யாரும் அசிங்கப்படுத்த முடியுமா? இல்ல, பொதுவாவே எந்த ஆச்சுல எது நடந்தாலுமே வந்து சீக்கிரமா மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த வேலைக்கு. அதுதான் சொல்றேன், இதை விட யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா நம்மள? கண்டிப்பா முடியாது. இது நம்ம உண்மையாவே சூடு சொரண வெக்கமான ரோஷம் தமிழ்நாடு மக்களுக்கு இருந்ததுன்னா, இந்த மாதிரி இவனுங்க பேசுறாங்கன்னா இது கொடுக்குற தக்க அடி என்னன்னா, 2026 சொன்னால மறதி அதிகம், எவ்வளவு நடந்தாலும் நாங்க எவ்வளவு பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா மானங்கட்டவனுங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருக்கானுங்கல்ல, மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் அவருடைய வேட்பு மனு தாக்கல் வந்து அவரால் ஏற்க செய்ய முடியுமா கேட்டா, 234 தொகுதியிலும் நாங்க போட்டிட்டு வின் பண்ணுவோம்னு சொல்றாரு. முதல்ல அவரோட மனுவை ஏத்துக்கிற அளவுக்கு அவரால் வந்து அங்க ஒரு ஆளை நிப்பாட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து? நிச்சயமா நான் என்ன சொல்றேம்மா, அதாவது எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாம, ஒரு கட்டமைப்பு இல்லாம போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு பேங்க் வச்சிருக்கவங்க வந்து பேச மாட்டாங்க. சரியா? உனக்கு வந்து பார்த்தனா உருட்டியே பழக்கம். சரியா? நீ சொல்றதெல்லாம் பொய், நீ பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், நீ பண்றதெல்லாம் ஏமாத்து வேற, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுமை பண்ற. ஓகேவா? கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்க, அப்படிதான் மக்கள் அதை பாக்குறாங்க.
அப்படிதான் வந்து பார்த்தா அவங்களோட கருத்துக்களும் இருக்கு. இதே மாதிரி எல்லா கட்சிகளும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவங்க எப்படி அரசியல் பண்ணா அவங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாம சும்மா போற போக்குல வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு போறதுக்கு எதனா நீங்க கொடுக்குற பிரஸ் மீட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா நீங்க நடத்துற ஷூட் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? பின்னாடி அவங்களோட சதி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் அந்த அவருடைய ஆட்களை நிப்பாட்டினாலும் தாவேகா என்ற ஒரு கட்சி இருக்க வரைக்கும், நான் தாவேகா கிடையாது, இப்படி சொல்ற ரிவர்ஸ்ல திமுக என்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் அரசியல் சதி என்பது இருக்கதான் செய்யும். அவ்வளவுதான். அது தாவேகாவா இருந்தான்னா அதிமுகவா இருந்தா என்ன, சதி செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அவங்க கில்லாடி பசங்க. அரசியல் அவங்களாம் அவங்க மாதிரி நம்ம பண்ண முடியாதுமா. சதி செய்யறதுல சொல்றேன். சதி செய்யறதுல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஊழல் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எப்படி திட்டு ஓட்டு போடணும், அதெல்லாம் அவங்க டாப் நாச். அதெல்லாம் அவங்க அடிச்சுக்கவே முடியாது. விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு நான் திரும்பவும் சொல்றேன்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உட்காந்து, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க, விஜய் சின்னம் கொடுத்துட்டாங்க, நான் அதான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் பண்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, பண்ணிதானே ஆகணும். இதான் இல்லாம எப்படி அவங்க பண்ணுவாங்க? நிச்சயமாக 20% ஓட்டு இருக்குன்றவங்க எப்படிமா பண்ணாம இருக்க முடியும்? இன்னொன்னுமா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவங்க நற்பணி மன்றம் வச்சிருக்கும் போதே அந்தந்த ஏரியால வந்து அவரோட பேரை வைத்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆட்கள் அங்க இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவருக்கு முன்ன யாரு, அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான், அதுக்கு முன்ன நிக்கிறது யாரோட ஃபேஸ்? விஜய். அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். இப்ப பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்லாம் பார்க்க மாட்டாங்கப்பா, இது எதுப்பா விஜய் கட்சிப்பா, யாருப்பா, எந்த சின்னம்பா, அவ்வளவுதான். கண்டிப்பா. அதிமுகவிற்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து இருக்கு, நான் ஒத்துக்கிறேன் அம்மா இருந்த காலகட்டத்தில். ஆனால் 40க்கு 40 அவங்க அடிச்ச காலமா இருக்கட்டும், ஃபுல் ஸ்வீப் பண்ணி அவங்க டிஎம்கே காலி பண்ணதா இருக்கட்டும், அது யாருக்காக பண்ணது? முழுக்க முழுக்க அந்த அம்மாக்காக தான் ஓட்டு விழுந்தது. அம்மா 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 அந்த அந்த ஒரு அந்த ஒரு அலை, அம்மா என்ற ஒரு அலை வந்தது இல்லையா அவங்க எழுதும் போது, அவ்வளவுதான். அது மாதிரிதான் இப்போ விஜய் என்ற ஒரு அலை யாரை நிப்பாட்டினாலும் ஓட்டு விழும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.